எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இன்னும் சிறப்பா இருக்கட்டும் எல்லாருக்கும். ஆஹ் இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான். என்ன சார் பின்னாடி போடணுமா? வீட்டுக்கு போவா பின்னாடியா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க வந்து முன்னாடில இருந்தே இது வந்து நீங்க வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே டைம் விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து வர முடியல சார். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பா வரேன்னு விஷ்ணு சார்ட்டையும் சொல்லியிருந்தேன், ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன். அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊருக்கு போற பிளான் ஒன்று இருந்தது. அப்போ ஜேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோன்ல வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்பயே வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம் சார், நான் ஊருக்கு போறேன்றத சொல்லிடலாம்னு நினைச்சேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிட்டோ சார். இந்த படம் பண்ணியிருக்கோம், நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு சார். என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சனிலாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க இவ்வளோ அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க ஈஸியா சொல்லியிருக்கலாம், இது எதுக்கு நமக்கு, இது வேண்டாம், நமக்கு தான் இவ்வளவு பிசினஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது. அண்ட் அதை தாண்டி ஜேவியர் பிரிட்டோ சாரை பத்தி நிறைய நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஒவ்வொருத்தையும் பழகுற விதம், அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை, மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு எவ்வளவு பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது மிக முக்கிய காரணம் சார் இன்னைக்கு இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினைச்சதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சதுக்கு.